Hello friends, welcome back to my channel Althea's Vlog. இன்னைக்கு நம்ம வீடியோல ஊட்டியோட டே ட்ரிப் வந்து நாங்க எப்படி ஸ்பெண்ட் பண்ணோம் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். நாங்க டே 2 ட்ரிப் வந்து குன்னூர் போலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்க ப்ரீவியஸ் வீடியோல பார்த்துருப்பீங்க. டீ ஃபேக்டரியை விசிட் பண்ணோம். ஸோ அண்ட் அதை தவிர தொட்டவிட்டா பீக் அதை கவர் பண்ணி எங்களுக்கு ஒன் டே ஃபுல்லாக போச்சு. ஸோ செகண்ட் டே வந்து நாங்கள் எப்படி பிளான் பண்ணியிருந்தோம்னா ஊட்டில இருந்து குன்னூருக்கு வந்து டாய் ட்ரெயின்ல போற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். யூஸ்வலி இந்த டாய் ட்ரெயின் வந்து மேட்டுப்பாளையம் டு ஊட்டி டிராவல் பண்ணுவாங்க அண்ட் ஊட்டி டு மேட்டுப்பாளையம் ஒரு குன்னூர் டு மேட்டுப்பாளையம், குன்னூர் டு ஊட்டி இந்த மாதிரி ட்ரெயின் வந்து உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட் டைமிங்ஸ்ல இருக்கு. ஸோ நாங்க வந்து இன்னைக்கு பிளான் பண்ணது வந்து ஊட்டில இருந்து குன்னூருக்கு போற மாதிரி. ஸோ எங்களோட ஜேர்னி வந்து ஒரு 1.5 hour தான். இதே வந்து நீங்க மேட்டுப்பாளையம் டு ஊட்டி இல்ல ஊட்டி டு மேட்டுப்பாளையம் டிராவல் பண்றீங்கன்னா 3 hours டிராவல் இருக்கும் அண்ட் போற வழியில செம்ம சீனிக்கா இருக்கும். ஸோ இந்த ஊட்டி டாய் ட்ரெயின் வந்து ஒன் ஆஃப் த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டாய் ட்ரெயின். ஸோ கண்டிப்பாக இதில் ஒன் டைம் நீங்கள் ட்ராவல் பண்ணியே ஆகணும். ஸோ இதோட ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 seater as well as ஜென்ரல் அண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருந்தது. ஸோ யூஸ்வலி வந்து 2 seater வந்து சார்ஜஸ் வந்து 150 rupees அப்படின்னு இருக்கும் பர் பர்சனுக்கு. இதே வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸில் போனீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் ரேட் வந்து 350 இருக்கும் யூஸ்வலி. மேபி முன்ன பின்ன உங்களுக்கு சார்ஜஸ் வந்து கொஞ்சம் வேரி ஆகும், டிபெண்ட்ஸ் அப்பான் த சீசன். ஸோ நாங்கள் போகிறப்போ 350 per person தான் புக் பண்ணி போயிருந்தோம். அண்ட் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல சீனிக் வியூ நீங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலி நாங்கள் போகும்போதே அதாவது ஊட்டி டு குன்னூர் ட்ராவல் பண்ணுறப்போவே பியூட்டிஃபுல்லான சீன்ஸ்லாம் பார்த்தோம். இதே வந்து நான் ஏர்லியர் முன்னாடி ஊட்டி ட்ராவல் பண்ணப்போ ஐ ஹவ் ட்ராவல் லைக் மேட்டுப்பாளையம் டு ஊட்டி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறப்போ அதோட சீனிக் வியூ வந்து வேற லெவலில் இருக்கும். அந்த மவுண்டன்ஸ் அண்ட் பிரிட்ஜஸ் டனல்ஸ்குள்ளே போகும்போதும் சரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் கூட நான் டனலில் போயிருக்க ஒரு கிளிப்பிங் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக கிட்ஸ்லாம் இருந்தால் ஷுவராக என்ஜாய் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் குன்னூர் போகிற மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஃபுல் டே குன்னூரை விசிட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா இந்த ட்ரெயின் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு யூஸ்வலி மார்னிங் இந்த ட்ரெயின் வந்து 9:15 டைமிங்ஸில் நாங்கள் எடுத்தோம். ஸோ எக்ஸாக்ட்லி 1 hour. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் ஒரு 10:30 அங்கே ரீச் ஆகிடுவீங்க. ஸோ உங்களுக்கு அந்த ரெஸ்ட் ஆஃப் த டே நீங்கள் குன்னூரில் ஒன் டே ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் வந்து போய் குன்னூரில் 1 night ஸ்டே பண்ணுற மாதிரி பிளான் இருந்தீங்கன்னா செகண்ட் ட்ரெயின் வந்து உங்களுக்கு அரௌண்ட் 2 o'clock சம்திங் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் அங்கே நைட் ஸ்டே பண்ணுறதுக்கும் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இங்கே மேட்டுப்பாளையம்லேருந்து ஊட்டிக்குள்ளே இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 26 kilometers வந்து ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் இருக்கும். அண்ட் இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலி வந்து ஒரு 16 tunnels இருக்கும் உங்களுக்கு அண்ட் ஆல்மோஸ்ட் 250 bridges வரும். 4 to 5 hours அப்ராக்சிமேட்டாக ஆகும் உங்களுக்கு மேட்டுப்பாளையம்லேருந்து நீங்கள் ஊட்டி ரீச் பண்ணுறதுக்கு. போகிற வழியில் வந்து உங்களுக்கு வந்து நிறையா ஸ்டேஷன்ஸ் குட்டி குட்டியாக ஸ்டேஷன்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ அதில் வந்து காமனானது வந்து வெலிங்டன், அப்புறம் கெட்டி ரயில்வே ஸ்டேஷன், லவ்டேல் இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ். நிறைய மூவிஸில் கூட நீங்கள் அந்த லவ்டேலோட ஸ்டேஷன் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ஈவன் நம்ம ஜென்ரலாக ட்ராவல் பண்ணுறப்போ மேட்டுப்பாளையம் டு ஊட்டி காரில் ட்ராவல் பண்ணுறத விட இந்த மாதிரி டாய் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒன் டைம் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணி பாருங்கள், ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். டாய் ட்ரெயினில் நீங்கள் போகிறதுக்கு வந்து டிக்கெட் புக்கிங்ஸ் வந்து ஒரு 2 months முன்னாடியே பண்ணால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். சீட்ஸ் வந்து லிமிட்டட், இங்கே ஆல்மோஸ்ட் 4 coaches தான் இருக்குது. ஸோ அதனால சீட்ஸ் வந்து சீக்கிரமாகவே ஃபில் ஆகிடும். நீங்கள் இந்த டாய் ட்ரெயினில் போகிறதுக்கு டிக்கெட் வந்து டேரெக்டாகவும் போய் நீங்கள் ஸ்டேஷனில் எடுக்கலாம். பட் அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்கும். முன்னாடியே நீங்கள் புக் பண்ணும்போது ஐஆர்சிடிசி வெப்சைட்ல வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ட்ரெயின்லேருந்து இறங்கிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் போன பிளேஸ் வந்து இந்த டீ கார்டன் தான். ஸோ பார்க்க செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு கிளைமேட்ல. அந்த டீ லீவ்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்க எவ்வளோ அழகாக வந்து அதை பறித்து கீழே வச்சு அதை வந்து ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு டீ ஃபேக்ட்ரிக்கெலாம் அனுப்புறாங்கன்றது தெரியும். ஸோ அங்கே போனீங்கன்னா நீங்கள் நல்லா வந்து ஃபோட்டோஸ்லாம் அழகாக எடுத்துக்கலாம். அந்த லீவ்ஸ் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு வந்து அந்த முன்னாடி இருக்க அந்த டெண்டர் லீவ்ஸ், அதாவது அந்த புதுசாக வர இலைங்களை தான் அவங்க அதிகமாக பறிக்கிறாங்க. ஸோ அது இந்த மாதிரி வந்து அவங்க பேக்ஸ் நிறைய பேக் பண்ணி எடுத்துட்டு அந்த குடவுன்ஸ்க்கு எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க.
மூட்டு வலிக்கு, தலைமுடிக்கு, ஃபேஸ்க்கு எல்லாத்துக்குமே ஆயில் மேனுஃபேக்சர் ஆகும். இந்த ஒரு ஆயில் எடுத்து எப்படி நான் சொல்லிடுறேன், எல்லாமே ஒரே மாதிரி ஸ்டீம்ல எடுக்கணும். லீஃபுங்களும் சீட்ஸ்களும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவோம். அந்த இலை என்ன பண்ணுவோம்னா ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டு ஒரு 300 350 கிலோ வரைக்கும் உள்ள போட்டு வாட்டர் ஃபில் பண்ணி மேலே ஃபுல்லாக மண்ணை சீல் பண்ணிடுவோம். இது கீழே வந்து ஃபர்னஸ் வரும். இங்கேருந்து ஒரு 180 டிகிரியில் பாயில் பண்ணும்போது 5 to 6 hours வந்து ஒரு ஸ்டீம் ஏறி வரும். அந்த ஸ்டீம்ல தான் உங்களுக்கு ஆயில் இறங்கும்போது பைப் வழியாக இங்க வந்து இறங்கும்போது என்ன ஆகும்னா பைப் டாஸ் ஹீட் ஆயிடுச்சுன்னா ஆயில் உள்ள வேப்பர் ஆயிடும். இல்லை அந்த கிளாஸ் வந்து பஸ்ட் ஆகும். ஏன்னா ஸ்டீமோட ஹீட் வந்து பைப்ல அப்படியே இருக்கும். அதனால கண்டென்ஸ் பண்ணி கூல் பண்றாங்க. இது கூல் ஆகிற டைம்ல உங்களுக்கு ஆயில் வாட்டர் லிக்விட் மாதிரி வந்து பைப்ல இறங்குங்க. தண்ணியோட வெயிட் எப்பவுமே ஜாஸ்தியா இருக்கும். தண்ணி அடியில போயிடும், ஆயில் வந்து மேலே ஃப்ளோட்டிங் ஆகும். இந்த அடியில போற தண்ணி வந்து ஏர் பைப் மூலியமா வெளியே எடுத்து விட்டு ஆயில் மட்டும் தனியாக பிரிச்சுக்கும். ஒரு ஃபேக்டரியா எடுத்து லேப்ல பியூரிஃபை பண்ணி உங்களுக்கு பாட்டில் அடிச்சு வரும். இதே ப்ராசஸிங்ல தான் வந்து உங்களுக்கு இந்த மூட்டு வலிக்கு, தலைமுடிக்கு, ஃபேஸ், மைக்ரேன் சைனஸ், கேஸ்ட்ரிக் எல்லாத்துக்குமே ஆயில் மேனுஃபேக்சர் ஆகும். எந்த ஆயில் யூஸ் பண்றது எல்லாமே நான் உள்ள உங்களுக்கு காமிக்கிறேன். வர டீ கார்டெல்லாம் பாத்துறீங்களா, ஒரு 5 கிலோமீட்டர் முன்னாடி ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்க போற வரைக்கும் கம்பெனியோட ஓன் கார்டன் தான். கோல்டு இன்ஜெக்டர் மும்தாஜ் உங்களுக்கு 2500 ரேட் இருக்கு. 4 ஃபேக்டரி இருக்கு. ஒரு அவுட்லெட் தான் இந்த கடை. டீடைல்ஸ் நீங்க பாருங்க, புதுசா டீ பேக்கெட்ஸ், ஆயில்ஸ், ஸ்பைசஸ் எல்லாமே செக் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். எல்லாமே இங்கே க்ரோவா இருக்கும். அவ்வளோ இது குடிச்சு கிளாஸ் கையில வைங்க. மசாலா டீ சாப்பிட்டு இது வந்து ஹெல்த் குடிக்கிறது. டீல வந்து கெஃபைன் இல்லாத டீ பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் குடிச்சீங்களா அந்த கிரீன் டீ வந்து இதான். கிரீன் டீ வந்து இந்த மாதிரி கொண்டா தான் வரும். இது என்னன்னா வந்து கொதிக்க கூடாது, சக்கரை போடக்கூடாது, பால் ஊற்றக்கூடாது. தண்ணி நல்லா பாயில் ஆகும் தெரியுங்களா. அந்த டைம்ல வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு ஸ்பூன் அளவு போட்டு ஒரு மூடி போட்டு ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் லீஃப்ல என்ன இந்த மாதிரி ஓப்பன் ஆகிட்டு வரும். இந்த விரிகிற டைம்ல எடுத்து வெறும் இதில் தண்ணி மட்டும் ஸ்ட்ரெயின் பண்ணி குடிச்சிங்கன்னா வீட்டில் பெரியவங்களா இருந்தால் இந்த ஹை பிபி, லோ பிபி, கொலஸ்ட்ரால், கிட்னி ஸ்டோன், ஓவர் வெயிட் எல்லாத்தையுமே சாப்பிடலாம். டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணும். போனுக்கும் ஹார்ட்டுக்கும் வந்து ரொம்ப நல்லது. ஒரு ஆளுக்கு வந்து 7 to 8 கிலோ வரைக்கும் எக்ஸ்ட்ரா ஃபேட், வேண்டாம் பெல்லி ஃபேட்னு வரீங்களா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணி தரும் ஒரு டப்பா கிரீன் டீ. ஒரு நாளைக்கு ஒரே வேலை காலை வெறும் வயிற்றுல மட்டும் தான் சாப்பிடணும் கிரீன் டீ. இதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் எதுவும் கிடையாது. 10 வருஷம் கூட வச்சுக்கலாம். டீலே வந்து கெஃபைன் இல்லாத ஒரே டீ வந்து கிரீன் டீ மட்டும் தான். இல்லை ஆன்டி ஆக்சிடென்ட் மட்டும் தான் இருக்கும். இது கூட ஃபிளேவர் வேணா லைட்டா நீங்க வந்து தேன் லெமன் இல்ல புதினா, துளசி, உப்பு, டர்மரிக் அந்த மாதிரிலாம் சேர்க்கலாம். டாக்டர் எல்லாத்துமே நல்லது. பாடி நல்லா டீடாக்ஸ் பண்ணி வரும். இதே நீங்க மார்க்கெட்ல போய் வாங்கினா மோஸ்ட்லி டிப்பீஸ் தான் வரும் கிரீன் டீன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்து இந்த மாதிரி குவாலிட்டி தான் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் என்னன்னா அதோட சிக்ரிகேஷன்ல வந்து வேஸ்டேஜ் அவர் டஸ்ட் எடுத்து பண்றீங்க. ஒரே டைம் டிப் பண்ணும்போது கசப்பு வரும், கலரும் வரும். அது காரணம் என்னன்னா ஃபுட் கலர்ல ஆட் பண்ணிடுவோம். இது அந்த அளவுக்கு கசப்புலாம் இருக்காது. டீயோட நேச்சுரல் டேஸ்ட் தாங்க. நீங்க ரெண்டாவது குடிச்சது வந்து மசாலா டீ. மசாலா டீனா வந்து ஏலக்காய், பட்டை, கிராம்பு, ஜாதிக்காய், ஜாதி பூ, சுக்கி எல்லாமே அரைச்சு மிக்ஸ் பண்ணிருப்பாங்க. இது என்னன்னா பால், சக்கரை, டீ தூள் எல்லாம் ஒரே டைம் போட்டு ஒன்னா கொதிக்க வச்சிருக்கோம். நாங்க வந்து 80% வரைக்கும் மில்க் யூஸ் பண்றோம், 20% தான் வாட்டர் யூஸ் பண்றோம். நீங்க ரெண்டாவது குடிச்சது வந்து சாக்லேட் டீ. சாக்லேட் டீனா வந்து கொக்கோ விதை மிக்ஸ் ஆயிருக்கும். இது வந்து பியூர் மில்க்ல போட்டீங்கன்னா நல்லா ஹாட் சாக்லேட் டைப்ல வரும். இதே பிளேவர் வேணா ஜிஞ்சர் டீ இருக்கு, ஏலக்காய் டீ இருக்கு. இது ரெண்டுமே 2 in 1 யூஸ் பண்ணலாம். பிளாக் டீ யூஸ் பண்ணலாம், மில்க் யூஸ் பண்ணலாம். பிளைன் டீல வந்து நார்மல் வேணா நார்மல் கிடைக்கும் உங்களுக்கு. அதே சூப்பர் ஸ்ட்ராங் வேணா டபுள் ஸ்ட்ராங், டபுள் பிளேவர். இதெல்லாம் என்னன்னா 5 வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாம். நீங்க கிரீன் டீ வந்து எக்ஸ்பெரிமெண்ட் அது கிடையாது, 10 வருஷம் கூட வச்சுக்கலாம். கிரீன் டீ என்னன்னா ஒரு ஆளுக்கு ஒரு டப்பா அந்த மாதிரி தான் வரும். அதுல வெறுமை தேய்ச்சி பார்த்தீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு 60 நாளைக்கு வரும். அந்த மாதிரி குடிச்சா தான் இதோட எஃபெக்ட் தெரியும். என்ன பிரைஸ் இது கிரீன் டீ? சார் கிரீன் டீ உங்களுக்கு 650 ரூபா வரும். மசாலா டீ 230 ரூபா, சாக்லேட் டீ 200, ஜிஞ்சர் 200, ஏலக்காய் 200, பிளைன் டீ வந்து 200 இருக்கு, 250 ரூபா இருக்கு. இல்ல மேடம் ஆஃப் கேஸ் ஸ்டாண்டர்ட் ஆகும். எக்ஸ்பைரி கிடையாது. 10 வருஷம் கூட ட்ரை பண்ணலாம். 600 சாக்லேட் ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளிப்பிங் பார்த்துருப்பீங்க. ஸோ எப்படி வந்து அந்த யூக்லிப்டஸ் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு அவர் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அது போக வந்து அங்கே விளையிற அந்த டீ ஃபேக்ட்ரி எடுத்துகிட்டு போகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அங்கே சேல்க்கு வச்சுருந்தாங்க டிஸ்பிளே. அண்ட் ஆல்சோ நீங்கள் எங்கேயாவது போனீங்க, இந்த மாதிரி ஊட்டிக்கு ட்ரிப்பு போனீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஷாப்ஸில் விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஏதாவது தேவை, டீ பவுடர் ஆர் ஏதாவது ஸ்பைசஸ் தேவைன்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நாங்கள் எங்கள் ஷாப்பிங் முடிச்சுட்டு லன்ச் சாப்பிட்றதுக்காக போயிட்டுருந்தோம். ஸோ போகிற வழின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது பார்க்கவே. ஸோ மேண்டேட்ரியாக அந்த கிளிப்பிங் நான் உங்களுக்கு காட்டணுன்னு தான் காட்டுறேன். நாங்கள் இப்போ ட்ராவல் பண்ணுற டைம்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் ஒரு 1 o'clock to 2 o'clock அந்த டைமிங்கில் தான் இருக்கும். கிளைமேட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு.
அங்கங்கே நாங்கள் நிறுத்தி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். அண்ட் கிளைமேட்டுக்காகவே நாங்கள் இறங்கி கொஞ்சம் நேரம் அங்கங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு சைடில் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு தான் நாங்கள் போனோம். ஸோ லஞ்சுக்கு அப்புறம் நாங்கள் இன்னொரு பிளேஸ் விசிட் பண்ணுவோம். அது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் vlogல நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது, ஏதாவது சஜஷன் இருந்ததுன்னா எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட்டாக வந்து சேரும். சீக்கிரமாகவே உங்களுக்கு நெக்ஸ்ட் vlogல நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.